வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இதுவும் கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 4:30க்கு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் ஆரம்பிக்குது, விச் இஸ் 5th டெஸ்ட் மேட்ச்சு. அதோட அனலைசிஸும் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட் 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டும் பார்க்க போகிறோம், அண்ட் ஆஸ்திரேலியாவோட ஃபைனல் டெஸ்ட் மேட்சையும் பார்க்க போகிறோம். டு பிகின் வித், நீங்கள் ஏதாவது பிகின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் தனுஷ்? அண்ட் என் கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, வழக்கம் போல் தனுஷ் அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லோகேஷ் இஸ் அ நியூ என்ட்ரண்ட். லோகேஷ், நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. Hello all. Hello all. ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் என் பேர் லோகேஷ். ஸோ நவீன் அண்ட் தனுஷோட ரிலேட்டிவ். ஸோ எக்ஸைட்டட் டு பிகின் வித் திஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் கோ ஆன் டு தி டாபிக். நம்ம நிறைய பேசலாம். ஸோ ஓகே, டு பிகின் வித் ஃபஸ்ட்டு ரவி அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட். ரவி அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் பார்த்தா யாருக்கு பெருசாக பாதிச்சதோ இல்லையோ, இந்தியாவுக்குமே கன்ஃபார்ம் ஒரு மேஜர் ட்ராபேக்காக தான் இருக்கும். 500+ விக்கெட்ஸ் இன் டெஸ்ட் மேட்ச். ஓவரால் பார்த்தா 750 விக்கெட்ஸ். என்னால் ஃபஸ்ட்டு பேசணுன்னா, என்னால் அஸ்வினோட T20 ரிட்டையர்மெண்ட்டை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இன்னுமே நல்ல ஸ்லாட்டில் தான் இருந்தது. ஓடிஐ என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிறாருன்றதே எனக்கு புதுசாக தான் இருந்தது கேட்க. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நேத்தன் லயன் இருக்கார். இவ்வளோ ஹியூமிலேட் ஆஸ்திரேலியாவில் நேத்தன் லயன் வந்து விளாடணும்னு நினச்சாலே அவருக்கு ஒரு ஸ்லாட் கன்ஃபார்ம் இருக்குது. அவர் விளாடணும்னு நினச்சா இல்லை, அவர் 11ல் எடுத்துட்டு தான் மற்ற பிளேயர்ஸ்லாம் எடுப்பாங்க. ஏன்னா அவரும் அஸ்வினை முந்திட்டார் போன டெஸ்ட்டில் விக்கெட் எடுத்து. அவர் ரிட்டையர் ஆகும்போதே அதானே சொன்னார், நான் அஸ்வினை நேத்தன் லைன் வந்து என்ன முந்த தான் போகிறாரு. 537 விக்கெட்ஸ். அடுத்த மேட்ச்சில் 540 515 போயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏதாவது இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய ஷாக்கராக இருந்தது நம்மளுக்குலாம். பிகாஸ் யாருமே எதிர்பார்க்கல. இன் பிட்வீன் ஒரு மேட்ச்சில், ஒரு க்ரூஷியலான ஒரு சீரீஸில் அவர் வந்து டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு, விச் வாஸ் அ ஷாக்கர். பிகாஸ் நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி பிளேயருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே இன்னும் கிடைக்கல. தோ வி ஹாவ் மெனி ஸ்பின்னர்ஸ். இவர் போடுற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கும் இவர் போடுற ஒரு டெக்னிக்கும் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் யாரும் வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இருக்காங்க, வி ஹாவ் டேலண்டட் பிளேயர்ஸ் லைக் வாஷிங்டன் சுந்தரோ, குல்தீப் யாதவோ, ரவி பிஷ்ணோய், அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அஸ்வினோட பிளேயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு டெஸ்ட்டில் இருக்காங்களான்னா ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு இதுதான். ஸோ அதே மாதிரி ஒரு க்ரூஷியலான டைமில் ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரோன்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஒரு விளையாடி இருக்கலாமோ. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கடுத்து அவர் 2 டெஸ்ட்டில் எடுப்பாங்களான்றது கொஸ்டின் மார்க் தான் ஸ்டில். ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்ட்டு அடுத்து இன்னும் 6-7 மந்த்ஸ் தாண்டி தான் விளையாட போகிறோம். 6-7 மந்த்ஸ் கழித்து அவங்க ஸ்குவாடில் இருப்பாங்களான்றதே டவுட்டு தான். அப்படி பார்க்கும்போது ஓகே, அவர் செகண்ட் மேட்ச் விளையாண்டுருக்காரு. அட்லீஸ்ட் இந்த சீரீஸ் முடிச்சுட்டு ஒரு குட் எக்ஸிட்டாக இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்னு நான் நினச்சேன். இல்லை, தோனியும் பைதவே பார்த்தீங்கன்னா 2014 இதே மாதிரி தான் 3rd டெஸ்ட்டில் தான் இந்த மிடில் ஆஃப் த சீரீஸ் தான் விட்டுட்டு போனார். கோலிக்கிட்ட கேப்பை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி தான் அஸ்வினும் போயிருக்காரு. பட் அஸ்வின் போனது வந்து உண்மையிலே இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் தான். ஏன்னா வந்து அஸ்வின் மாதிரி ரீப்ளேசபிள் பவுலர் இல்லை நம்மக்கிட்ட. பவுலர் மட்டும் கிடையாது, அவர் க்ரூஷியலாக இப்போது இந்த மேட்ச் சேவ் பண்ணணுன்னா நின்று விளையாடுவார். ஸோ ஒரு ப்ரில்லியண்ட்டான ஆல்ரவுண்டர். அவரோட தாட்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஸ்பின்னர்ஸ் எப்படியுமே போட்டாலும் அவர் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஐபிஎல்லில் நம்மளுக்கு மேன்கேட்னு ஒரு புது ரூலையே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஒரு நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் இருப்போம், அவர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒய்டை லீவ் பண்ணுவார். அதுவே வந்து லேட்ரல் திங்கிங் தானே. அவரோட திங்கிங் எபிலிட்டிஸ்க்கு வந்து அதை ஈடுகட்டுற அளவுக்கு வந்து இங்கேயே கிடையாது. ஸோ இது வந்து இந்தியன் மேனேஜ்மெண்ட்டை தான் நான் சொல்லுவேன். ஏன் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் அவர் யோசிக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தா அங்கேயே போய் அவரை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். கரெக்டு தாங்க, லெஜெண்ட் இல்லை நம்மக்கிட்ட. எனக்கும் அதில் சேம் கருத்து தான். இருந்தாலும் அவங்க ஒரு மாதிரி ஃபேமஸ் பிளேயர்ஸ்க்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, இவங்கள மாதிரி ஆட்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன் அஸ்வின் ஃபேமஸ் பிளேயர் இல்லையா? இங்கே கேளுங்க, விராட் கோலி அண்ட் ரோஹித் இவங்கள எப்படி ட்ரீட் பண்ணல. புஜாரா
அஜிங்கியா அஸ்வினும் ரஹானே அதே category இருங்க, அதான் அஜிங்கியா ரஹானே, புஜாரா அவங்க எல்லாமே 2 சீரீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அவங்கள தூக்கியிருக்காங்க. விச் இஸ் அவங்களோட ஆவரேஜ் வந்து ஓவரால் குட். இப்போதைக்கு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட ஆவரேஜோட அவங்க ஆவரேஜ் விச் இஸ் குட். ஆனால் 2 சீரீஸ் பெர்ஃபார்ம் பண்ணாமல் தூக்கியிருக்காங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா 25 and 30 தான் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 3rd and 5th பிளேஸ்ல, சீரியஸ்ல அவர் 19 தான் ஆவரேஜ். அதான் 3rd and 5th பிளேஸ்ல இருக்காங்க. 2 சீரீஸ்லும் பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்க எப்படி ஸ்டே பண்றாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அவங்க க்ரௌட் புல்லர்ஸ், அதனால ஸ்டே பண்றாங்க. இது என்னங்க அதுதான் கம்பீரோட ஸ்ட்ராட்டஜியே எனக்கு சுத்தமா ரீட் பண்ணவே முடியல. ஏன்னா அவர் வந்து அவராலே read பண்ண முடியல. ரீட் பண்ண முடியல. ஏன்னா ஹானஸ்டா சொல்ல போனா அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது, ஐ ஃபெல்ட் ஹி வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் தி டீம் மேனேஜ்மெண்ட் அஸ் நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா ஒரு தேவைப்படுற ஒரு சீரியஸில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் பவுலிங் இருக்கிற ஒரு ஆளை டீமில் எடுக்காமல் ஒரு மேட்சை லூஸ் பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறமும் அவங்க ரியலைஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இட்ஸ் டோட்டலி. நீங்க சொல்ற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. நியூசிலாந்து சீரீஸ்ல சென்னையில இல்ல கம்பேர் டு பங்களாதேஷ் 5 for எடுத்திருக்காரு. 100 மேன் ஆஃப் தி சீரிஸ். தனுஷ் சொன்ன மாதிரி மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது he has done very well. இருக்கிற டீம்ல அவங்க சரியா விளையாடாம அவரோட இவருக்கு பேட்டிங் அவரேஜ் நிறைய இருக்குது. நீங்க இப்போ நீங்க சொல்றீங்க அதேதான். டெண்டுல்கர், முரளிதரனோ இவங்க எல்லாருமே வந்து மேன் ஆஃப் த சீரியஸ் வந்து 5 தான் வாங்கியிருக்காங்க. அஸ்வின் மட்டும் தான் டபுள் டிஜிட். இந்த வேர்ல்டு டபுள் டிஜிட் மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்கின ஒரு பிளேயருக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு எனக்கு தெரியல. ஆமா, பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் டு ரோஹித் அண்ட் கோலி. அதுதான் நீங்க அது சொல்லுங்க, அதுதான் மெயினான பாயிண்ட். இல்லைங்க, ஹேப்பன் டு எனிஒன்ன்றது நம்ம பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஹேப்பன் டு எனிஒன்ன்ற ஸ்டான்ஸை நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு டீம் பில்ட் பண்ணுறீங்கன்னு 2 இதில் முடிகிறாங்க அப்படின்னு தூக்கி விட்டுட்டு இருந்தா அப்போ யார் தான் டீமில் நிரந்தரமாக இருக்கிறது? நீங்களே இப்போ வாஷிங்டன் சுந்தருக்கு பாருங்கள், அதுதான் ஆச்சு. ஆஸ்திரேலியாவில் நல்லா விளாடுவாருன்னு ஆஸ்திரேலியாவுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் இந்தியன் சீரீஸில் சான்ஸ் இல்லை? மெல்போர்னில் ஆடுறவர் இந்தியனில் ஆட மாட்டாரா? எனக்கு புரியல. இல்லைங்க, அவங்க வந்து நம்ம சொல்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியே தப்பு. அவங்க வந்து ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும்தான் மைண்ட்ல வச்சு ஒரு என்டையர் சீரியஸா ஆடுறாங்க. அது ஓகேங்க, அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். ஏன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் இருந்தால் தான் அவரால் நின்று ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்காங்க. தட்ஸ் ஃபைன், எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டுங்கிறது ஃபைன். பட் அவங்க வந்து டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கும்போது நீங்க எப்படி அவங்கள வச்சு விளையாடுவீங்க? நம்ம எவிடென்ட்டாக அது தெரியுதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம வின் பண்ணோம், வி ஆர் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம அது கண்ணார நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்பயே அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்கணும், ஏன் பண்ணலன்னு தான் எனக்கு. ஆனால் செகண்ட் டெஸ்ட் வந்து கூடோஸ் டு மிச்சல் ஸ்டார்க். பிங்க் பாலில் நின்று ஸ்விங் ஆகுதுங்க, சரியான பால், சூப்பர்ப் எக்ஸிக்யூஷன். ஆனால் நேத்தன் லயனுக்கு வந்து பெருசாக விக்கெட் எடுக்கல இந்த சீரீஸ்லன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் அவர் ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். லென்த்தில் ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா 5-6 பாலும் அதே இதுதான். ஆனால் அது பேட்ஸ்மேனுக்கு எப்படி ஆகிடுதுன்னா, அது இவர் வேறு பாலே ட்ரை பண்ணாத போது பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். இவன் இதே பால் தான் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அடிக்க பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிங்க் பாலில் ஸ்டார்க்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப்ங்க. கிரேட் ஜாப். பிங்க் பாலில் லைக் ஸ்விங்கிங் த பால் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அண்ட் அகைன் பேட் கமின்ஸோட கேப்டன்சிக்கு ஹேட்ஸ் ஆஃப். எந்தெந்த டைம்ல எப்படி ஃபீல் செட் பண்ணணும், எந்தெந்த பவுலரை போட வைக்கணுங்கிறதுல he has done a great job. அதனாலதான் வந்து அவங்க வந்து இவ்வளவு தூரம் சீரியஸை கொண்டு வந்து லாஸ்ட் மேட்ச் வின் பண்றதுக்கான ரீசனே வந்து மெயின் டிஃபரன்ஸ் வாஸ் கேப்டன்சி. லாஸ்ட் நம்ம பேட்ஸ்மேன் 8th and 9th பேட்ஸ்மேன் 9th and 10th பேட்ஸ்மேனுக்கு ஃபீல் செட்டை பார்க்கணும். நம்ம அவங்களுக்கு வச்ச ஃபீல் செட்டுக்கும் அவங்க நம்மளுக்கு வச்ச ஃபீல் செட்டுக்கும் there was a way difference. அதுதான் மேட்ச் கையில இருந்த கோட்டை விட்டதுக்கான மெயின் ரீசனே அந்த பர்టిక్యులர் டைம் ஃப்ரேம் தான். அண்ட் பேட் கமின்ஸோட இன்னொரு பாசிட்டிவான இது பார்த்தேன்னா, அவர் வந்து ஒரு பவுலர்ஸ் கேப்டனாக இருக்காருங்க. பவுலர்ஸ் கேப்டன் வந்து நிறையா பேர் இருக்க மாட்டாங்க. பவுலர்ஸ் கேப்டன்னா எவ்ரி இது நேற்று 4th டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கூட ஸ்டார்க் வாஸ் ஒரு நிகழ்வு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போய் ஓகேவா நீ அடுத்த ஓவர் போட முடியுமா அப்படின்னு பவுலர்ஸ்கிட்ட கேட்குறாங்க. அண்ட் விச் இஸ் ரோஹித் சர்மா கேப்டன்சிலையும் அதை நம்ம அவுட் ஆஃப் கன்ஃபார்ம் பாராட்டி தான் ஆகணும். அவரும் ஒரு பவுலர்ஸ் கேப்டன். நீங்கள் பும்ரா வந்து ஒரு 15 ஓவர் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா எவ்ரி பாயிண்ட் ஆஃப் கேமும் ஒரு பும்ரா ஓவர் இருந்தது. அந்த பாயிண்ட்ல ரோஹித் சர்மாவோட கேப்டன் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம வந்து பும்ராக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் பண்ணோம். ஏன்னா அவர் வந்து ஹஸ் பீன் அ சோல் லோன் வாரியர்
த்ரூஅவுட் தி சீரிஸ் அவர் ஒருத்தர் தான் வந்து இந்தியால இருந்து பும்ரா மட்டும் தான். எஸ் எக்ஸாக்ட்லி அவர் தான் he has stood alone apart from everyone. லைக் அவர் வந்து தனி ஆளா அங்க வந்து ஃபீல்ட்ல விளையாண்டு. இப்போ எப்படி இருக்குன்னா கிரிக்கெட் பார்க்குற விதமே சேஞ்ச் ஆயிருக்குங்க. 10 இயர்ஸ் முன்னாடி சச்சின் இருக்காரு பார்த்துப்பாங்க அப்படின்றாரு, அடுத்து தோனி இருக்காங்க பார்த்துப்பாங்கன்னா கம்ப்ளீட்லி ஆல்ரவுண்ட் இந்தியன் கிரிக்கெட்லேயே தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். பும்ரா இருக்காரு, ஒரு பவுலர் இருக்காரு, அவருக்காண்டி நம்ம பார்ப்போம் அப்படின்றது. முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி நவீன், முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்ட்டாலே வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது செய்யும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் லைக் தே வில் கோ டுவர்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து. ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் ஆயிருக்கும். நம்ம சைடு யாருமே இருக்க மாட்டாங்க, சப்கான்டினென்ட்ல விளையாடுறவங்க யாருமே ஃபாஸ்ட் பவுலிங் சரியா போட மாட்டாங்க, ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. பட் இப்போ பார்க்கும்போது பும்ராங்கிற ஒரு சர்க்கிளை சுற்றி ஒரு இதே கிரியேட் ஆகி ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் மூஞ்சில ஒரு மூஞ்சில எக்ஸாக்ட்லி அவங்க வந்து ஓப்பனாக ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. பேட் கமின்ஸே சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து நாங்கள் பும்ரா தான் எங்களுக்கு வந்து த்ரெட்டுன்னே சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து நம்மால் ஒருத்தர் விளையாடுறோம்னா விக்கெட் டேக்கர் இந்த சீரிஸ் 4 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. ஹீஸ் ஈக்குவல் டு இது ஹர்பஜன் சிங் தான் இன்னும் 32 விக்கெட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பும்ரா அடுத்த மேட்ச்ல இது பண்ணிடுவார். ஸோ இந்த சமயம் வந்து நமக்கு WTCயும் மைண்ட்ல வச்சு தான் ஆடணும். ஏன்னா நம்ம கடந்த 2 ஃபைனல்ஸ் போயிருக்கோம். அது நான் சொல்றது உங்களுக்கு பாயிண்ட் மாற்றுக்கிறது இருக்கு. WTC ஃபைனல் நம்மளால ஷுவரா போகவே முடியாது, அது வந்து கார்ட்ஸ்லயே கிடையாது. இல்ல ஸ்டில் we have minute chance. இந்த டீமுக்கு போவே அது ஹோப்பே கிடையாதுங்க. இந்த டீம் வச்சு என்ன பண்ணுவீங்க? WTC ஃபைனல்ல போய் என்ன பண்ண இல்லங்க, இந்த டீம் குறை சொல்லவே முடியாது. குறை சொல்றதுக்கு இல்லங்க, டீம் ஒரு நல்ல டீம். the way they are playing is like not. அதான் சொல்றேன், குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்த this team does not deserve to be in WTC cup final. சிம்பிள், என்னோட பாயிண்ட் அதுதான். பட் இப்போ இன்னொன்று இந்த டீம் வந்து 15 பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் நம்மளால வந்து யாருமே வந்து ஒரு மேட்ச்ல வந்து அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்னு நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அண்ட் எய்தர் அஸ்வின் ஆர் ஜடேஜா ஆர் வாஷிங் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வேற ஏன் நான் ஓப்பனிங் வந்து நல்லா போயிட்டு இருந்தாங்க. கில்லும் கில்லுன்றேன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வந்து கேஎல் ராகுலும் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க ஓப்பனிங்கு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து ரோஹித் சர்மா 4 டவுன் வந்ததுனால தான் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஓப்பனிங் வந்தார். ஆனால் பெருசாக ஓப்பனிங்லேயும் இது பண்ணல. அப்புறம் ஏன் நீங்கள் வந்து ஈஸ்வரனை வந்து நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க அங்கே? ஸோ அவருக்கு இல்லை அப்படி எப்படி வர முடியும்? அவர் யூஸ்வலாக கொடுக்க மாட்டாங்க. நமக்கு லாஸ்ட் டைம் அஜிங்கிய ரஹானே நட்டு சான்ஸ் கொடுத்ததே எல்லாருமே இது ஆகிட்டாங்கன்னு தான் சான்ஸ் கொடுத்தாங்க. எப்படியுமே அவங்களோட இது ஐடியா கிளியர், இவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுக்கணும்ட்டு. பட் when are you going to test all the new players? எப்போ நீங்கள் டெஸ்ட் இல்லை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கும் வந்து ஐ கோ வித் யூ. பிகாஸ் கம்பீர் வந்து ஏதோ ஒரு சைடில் வந்து ஒன் சைடு எடுக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ஹி ஹேஸ் சம் பர்டிகுலர் பிளேயர்ஸ், இவங்கள தான் ஆட வைக்கணுங்கிற ஒரு இதுலேயே அவர் அந்த KKR மெயின் செட்ல இன்னும் இருக்காருன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்க வந்து அஸ்வின் ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அடுத்த மேட்ச் தூக்குறீங்க, இல்ல முன்னாடி மேட்ச் தூக்குறீங்கன்னா கோலி வந்து ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ணல. அதான் சொல்றேன், தூக்கல. அதான் சொல்றேன். நான் தூக்குறது அவங்களுக்கு வந்து இஃப் யூ கிவ் 1 மேட்ச் ரெஸ்ட், நீங்க வந்து ரெஸ்ட்னே கொடுங்க. அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நம்ம நல்லா விளையாடலாம் தூக்கிட்டாங்க நினச்சி அடுத்த மேட்ச் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண. அதை தாங்க சொல்கிறேன். இந்த 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 ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து இந்த டீம் விச் இஸ் வெரி லேக்கிங் பிஹைண்ட். அதனால தான் சொல்கிறேன், இவங்க எடுத்துகிட்டு போனாலும் இதே தான் பண்ண போகிறாங்க. நான் இது பார்த்துட்டு இருந்தேன், அவங்களும் அதான் சொல்கிறாங்க. இது மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு சைடில் இஷ்யூ இருக்குது, விச் இஸ் ஹை டைம் டு அட்ரஸ். ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து ஆட வச்சது நல்ல விஷயம். அண்ட் செகண்ட்லி ஜடேஜாவும் ஓரளவுக்கு வந்து ஹி இஸ் கான்ட்ரிபியூட்டிங் இன் போத் பேட் அண்ட் பால். செகண்ட் மேட்ச் அவர் ஆடவே வைக்கலங்க. ஆக்சுவலா அவரோட ஆவரேஜ் பாருங்க, கோலி ரோஹித் சர்மா 2 பேரோட சேர்ந்த ஆவரேஜுக்கும் சரி 50 போட்டிருக்காருல்ல. கரெக்ட். 50 which is highly valuable 50. எப்படி ஆடினாரு. ஸோ நம்ம அஸ்வின் இதில் ஆரம்பித்து அப்படியே டிவியேட் ஆகி இங்கே வந்துட்டோம். பேசிக்கிட்டு அஸ்வின் மேட்டரில் ஆரம்பித்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக பிஜிடியும் கவர் பண்ணிட்டோம். ஸோ பிஜிடி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கோம், செகண்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா, தேர்ட் மேட்ச் ட்ரா, ஃபோர்த் மேட்ச் ஆஸ்திரேலியா, இப்போது ஃபிஃப்த் மேட்ச் விச் இஸ் அ கொஸ்டின் மார்க். அண்ட் உங்களுக்கு ஃபேக்டை சொல்லணும்னா சிட்னியில் இது வரைக்கும் இந்தியா ஜெயிச்சதே இல்லை. அண்ட் எத்தனை வருஷமாக ஜெயிச்சது? 45 இயர்ஸாக ஜெயிச்சதே இல்லை. அண்ட் ஃபிஃப்த் மேட்ச் இன் அ டெஸ்ட் சீரீஸ் இந்தியா ஹேஸ் நெவர் ஒன்.
அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அண்ட் இதில் ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் சொல்லணும்னா ஸ்மித்தோட ஆவரேஜ், கவாஜாவோட ஆவரேஜ், லாபுசைனோட ஆவரேஜ், 3 பேரோட ஆவரேஜ் அகேன்ஸ்ட் இந்தியா அண்ட் சிட்னி இஸ் மோர் தென் 100. அண்ட் இதில் ஒரு பாயிண்ட் கிளியர் பண்ணுறேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி ஹார்ட் ஃபீலிங்ஸ் ஃபார் டீம் இந்தியா. எனக்கு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் தான் இருக்குது. பட் ஸ்டில் அதில் ஏதாவது மைனஸ் இருந்தால் நம்மளும் அதையும் சுற்றி காட்டணும். இப்போ பாசிட்டிவ்னு பார்த்தா தனுஷ் மென்ஷன் பண்ண மாதிரி என்கேஆர், நிதிஷ்குமார் ரெட்டி அவர் வந்தது, ஜடேஜா பெர்ஃபார்ம் பண்ணது, ரிஷப் பண்ட் அந்த ஒரு ஷாட் வச்சு கவாஸ்கர் சொன்ன மாதிரி ஸ்டூபிட் ஷாட், அந்த ஷாட் மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பும்ராவோட பவுலிங் சூப்பர்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆகாஷ் தீப்போட பவுலிங்கும் செம்மையாக இருந்ததுங்க 4th டெஸ்ட்டில். ஆகாஷ் தீப்போட பவுலிங் சூப்பராக இருந்தது. அந்த அவர் ஒரு கேமியோ ஆடினாரு, நம்ம ஃபாலோ ஆன சேவ் பண்ண 30 ரன் சூப்பராக இருந்தார். ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் 4th டெஸ்ட் மேட்ச்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஈஸி தாங்க. 50 ஓவர் 200 ரன்னு, 7 விக்கெட்டு கையில் இருக்குது, 33 for 3 சூப்பராக ஆடினாங்க. ரிஷப் பண்ட்டும் சரி, அவர் கூட யார் ஆடினா டக்குன்னு ரிஷப் பண்ட் கூட ஜெய்ஸ்வால் 2 பேர் ஆடினாங்க. சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்க. 112 சம்திங்கில் 4th விக்கெட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. அப்படியே போயிருந்துருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு மைண்ட் செட் வழியாக 4th டே டீ முடிஞ்ச உடனே இவங்க வின்னுக்கு போவாங்களா இல்லை ட்ராக்கு போவாங்களா யாருக்குமே தெரியல. 4th டே அங்கே தான் வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டோட ரோல் ப்ளே ஆகலை. ஸோ அங்கே வந்து இவங்க மோட்டிவேட் பண்ணி இன்னும் ஒரு 20-25 ஓவர்ஸ் தான்ப்பா, நீ போய் நில்லு, ப்ளே பண்ணு, பிளேயர் ஓன் கேம், நீ அந்த டைமிங் மைண்டில் வச்சு கேம் விளையாடு, லெட்ஸ் கோ ஃபார் ட்ரான்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது ஈஸியாக முடிய வேண்டிய ஒரு இது. என்னை பொறுத்த வரைக்குங்க அது ட்ராக் போகிற கேமே கிடையாது. நான் அதை தான் சொல்கிறேன். 3 விக்கெட்ஸ் வின் போகிற கேம். நான் ட்ரான்னு மேட்சே பார்க்கல. ஆக்சுவலி இது வின்னுக்கு போகிற கேம் தான். நான் காலையில் வந்து உட்காந்து பார்த்துருக்கேன். 4:30 அலாரம் வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன நினச்சேன், வின்னுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிறதே நினச்சேன். நான் 11 வரைக்கும் ஆப்வியஸாக வின்னுக்கு போயிருக்க வேண்டிய மேட்ச். பட் டீ வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா the score has gone up. T20 மாதிரி விளையாண்டாதான் வின் பண்ண முடியுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் செஷன்லேயே 30 ரன் தான் எடுத்தாங்க. வேற 30 ஓவர்ஸில் அவ்வளோதான் எடுத்திருக்காங்கிற போதே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு, we are not going to win this test அப்படின்னு சொல்லி. ஏங்க வின்னுக்கு சான்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது லாஸ்ட் வரைக்கும். அப்புறம் இல்லைங்க, அந்த வின்னுக்கான சான்ஸை வந்து பெனிட்ரேட் பண்ண வேண்டிய ஆள் ரோஹித் சர்மா. அவர் ஆடி இருக்கணும். அவர் எடுப்புலேயே ஒரு 50 ரன்ஸ் வந்து ஒரு 10 ஓவரில் அடிச்சுட்டு போயிருந்தாருன்னா ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன் ஃபார்ம் இன் T20. அப்புறம் வந்து T20லேயே ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. மேபி IPL நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓடியில் நம்பர் 1 பேட்ஸ்மேன். ஸோ ஒய் கான்ட் ஹி கோ அண்ட் ஹிட் த லைசன்ஸ்? எப்படி இருந்தாலும் ஹீஸ் ஃபார்ம் அது சிம்பிள்ங்க. அது அவர் பேட் ஃபார்ம். எனக்கு என்னன்னா இல்லை பேட் ஃபார்ம் தான். யூ கேன் ஹீ ஸ்டில் பேட்டட் 40 balls அண்ட் காட் 9 runs. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறேன்னா, நம்ம எப்படியும் 0ல் அவுட் ஆகிறோமோ 10ல் அவுட் ஆகிறோமோ 40 பால் பிடிக்கிறோம்னா அடிச்சுட்டு அவுட் ஆக பேட்டை விட வேண்டியதானே. பேட்டை விடலாம். ஸோ வேற அதர் எண்ட் வந்து SSB ஜெய்ஸ்வால் இஸ் பிளேயிங் பிரில்லியன்ட்லி. அதோட கான்ட்ரவர்சி நம்ம அடுத்துக்கு வருவோம், அது அவர் விக்கெட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எய்தர் ஒன் ஆஃப் தம் வந்து டேக் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ இஃப் கோலியும் நெக்ஸ்ட் வந்து டேக் ஆன் பண்ணியிருக்கலாம். இல்லை KL ராகுலோட அவரோட இந்த பிரில்லியண்ட்டான பேட்ஸ்மேன் இந்த சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேர் நான் டாப் ஆஃப் த ஆர்டர் 2 ஓப்பனருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. SSB ஜெய்ஸ்வாலும் சரி, KL ராகுலும் சரி. ஸோ KL ராகுலுக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் லைசன்ஸ் கொடுத்து இஸ் பேட்டிங் வெல் இன் ஓப்பனிங். நம்மளால முடியலன்னா யூ கேன் கோ KL ராகுல். எனக்கு அதுதான் இதுவாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பும்ரா கேப்டன்சி, KL ராகுல் வாஸ் ஓப்பனிங். சூப்பராக ஓப்பன் பண்ணார். அதை அட்ஜஸ்டே பண்ணியிருந்துருக்க வேணாம். செகண்ட் மேட்ச் தானே ரோஹித் சர்மா 60 இறங்குனது. செகண்டும் அப்படிதான் இறங்கினாரு, தேர்டும் அப்படிதான். ஆமாம், அதை டிஸ்டர்பே நம்ம எங்கேயோ இது மிஸ் பண்ணிட்டோமோன்றது. ஸ்டில் ஓப்பனிங் வாஸ் குட். இல்லை இந்த மேட்ச் இந்த சீரீஸில் பும்ராக்கு அடுத்து ஒரு ஜெம் ஆஃப் தி பிளேயர் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னா KL ராகுல் தான். ஏன்னா வந்து ஒரு உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, ஓப்பனராக நியூ பாலில் ஸ்டார் பேட் கமின்ஸோட இன்ஸ்விங்கிங் அவுட் ஸ்விங்கிங் டெலிவரியில் வெயிட் பண்ணி விளையாண்டு ரன் ஸ்கோர் பண்ண டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனில் இவரும் ஒருத்தர் நல்லா விளையாண்டுருக்காரு இந்த சீரீஸ். He is the only one who played test match in test match. கரெக்டாக சொல்லிட்டீங்க. எனக்கு இன்னொருத்தர் மிஸ் த ஜெம் டு மென்ஷன்னா வாஷிங்டன் சுந்தர். தேர்ட் மேட்சும் சரி, 4th மேட்சும் சரி, எவ்வளோ பால் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு பார்த்தா more than 100, more than 90, which is extraordinary. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை சரியான டைமில்
ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாமல் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணி இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் இல்லை கரெக்டாக தாங்க யூட்டிலைஸ் பண்ணாங்க. என்னைய கேட்டால் நான் கன்ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டை தான் இது நான் மிஸ்டேக்காக சொல்லுவேன். எனக்கு என்ன தோணுதுன்னா எவ்ரி பிளேயர் இஸ் நாட் இன் சேம் பேஜ் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கலாம், பட் ஸ்டில் ஐ ஃபீல் த மேனேஜ்மெண்ட் தான் எங்கேயோ செலக்டர்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட். ஐ டோன்ட் blame on the players. I still stick on a point like whether if you are இது என்ன நம்ம ஐபிஎல்லா நம்ம தோனி வந்து ருத்ராஜுக்கு வந்து பேட்டிங் கொடுத்த மாதிரி he didn't perform first match, second match, third match, ஒரு 5 மேட்ச் அவர் பெர்ஃபார்மே பண்ணல. வேர் he went in low 0க்கு அவுட் ஆனார், அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் சிங்கிள் டிஜிட் ஸ்கோரில் அவுட் ஆனார். இது வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் 5 மேட்ச் தான் இருக்குது, நம்ம கையில் இருந்தது. பிஜிடிக்கோட ஃபைனல்ஸ் வந்து நம்ம கையில் இருந்தது. வெரஸ் வி லாஸ்ட் வித் நியூசிலாண்டா இன் ஹோம். இதுவே வந்து நமக்கு பெரிய அசிங்கம். ஏங்க நான் என்ன நினச்சேன், நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே வி வேர் ஆன் டாப் 1-0 போனாங்க. 1-0 போயிட்டு அவங்க கிட்ட 1 இழந்தோம், அது செகண்டரி விட்டுருங்க. தேர்ட் மேட்ச்சு ஆஸ்திரேலியா வாஸ் ஹேவிங் த அப்பர் ஹேண்ட், நல்ல வேலை மழை பெஞ்சது நமக்கு வந்தது. ஃபோர்த் மேட்ச் ஃபார் ஷுர் வி வேர் ஆன் த அப்பர் ஹேண்ட். அது லாஸ்ட் பண்ணது தான் எனக்கு கொஞ்சம் நீங்கள் அந்த பைச்சார்ட் நான் ரொம்ப ஒரு 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 டெஸ்ட் மேட்ச்சில் இருந்தால் அந்த பைச்சார்ட் விச் செஷன் இஸ் ஓன்டு பை விச் கண்ட்ரி அப்படின்னு பைச்சார்ட் இருக்கும். ஸோ வேறஸ் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஃபுல் ஆஃப் ஆஸ்திரேலியா, செகண்ட் டே வந்து ஒரு ரெண்டு வாட்டி ஆஸ்திரேலியா, 1 ஷேர்டு, மீதி எல்லாமே இந்தியா. ஸோ தேர்ட் டே வந்து இட் வாஸ் ஃபுல்லி இந்தியா, ஓகேவா. ஃபோர்த் டே ஹாஃப் ஆஃப் வரையும் இந்தியா இருந்தாங்க. வேறஸ் நீங்கள் வந்து அந்த விக்கெட்டு டக்குன்னு மும்ராவை எடுத்த வகையில் I thought we are going for win, we will definitely win அப்படின்னு தான் நான் we were going for win. அதுதான் 33-3 இந்த கொலாப்ஸ்னா ஸ்லைடாக இதாகிடுச்சு. ஸோ ஓகே, இப்போது நம்ம 5th டெஸ்ட் மேட்ச்க்கு வருவோம். 5th டெஸ்ட் மேட்ச் which is beginning on tomorrow morning. So what you are expecting on a 5th test match? We'll definitely should win and we have to prove who Indians are. ஏன்னா அங்கே வந்து டெஸ்ட் மேட்ச்சு இதெல்லாமே விடுங்க, இந்த பிளேயர்ஸும் சரி, பிளேயர்ஸை நம்ம இந்தியன் பிளேயர்ஸே அங்கே வந்து ரொம்ப திட்டுறாங்க. ரொம்ப அவங்க மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி வல்கராலாம் பேசுகிறாங்க. ஆமாம், அந்த க்ளோன்லிலாம் which is not acceptable. Horrible, அதெல்லாம் horrible. So we must go for win and we must show we are not bad. எவ்வளோ பேட் ஃபார்மில் இருந்தாலும் we will still fight hard to win the game அப்படின்னு நம்ம காட்டணும். that is what Indian men's do. ஏர்லியராகவும் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம கங்குலி லைக் டிராவிடும் லக்ஷ்மணும் வெயிட் பண்ணி ஆடினதை நம்ம பார்த்துருப்போம், அந்த சீரியஸ் பார்த்துருக்குறோம். இன்னும் எத்தனையோ சீரியஸ், ஹனுமன் விஹாரியும் நம்ம அஸ்வினும் நின்று ஆடி ட்ரா பண்ணி கொடுத்த சீரியஸும் சரி, வாஷிங்டன் சுந்தரும் ரிஷப் பண்ணிட்டும் இதே மாதிரி போன பிஜிடியில் அடித்து ஜெயிச்சு கொடுத்ததும் சரி, ஸ்டில் வி ஆர் ஓனிங் த பிஜிடி. ஸோ பிஜிடியை நம்ம ரீட்டைன் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக விரும்புகிறேன். அதுதான் எனக்கு ஒரே ஆசை. லெட்ஸ் சி. பட் நெக்ஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா ஆடுறாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ரிஷப் பந்தும் அதே நிலைமை தான் நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ. ரிஷப் பண்ட் ஆடுவாருங்க, அவருக்கு என்னங்க இஷ்யூ தெரியல. ரிஷப் பண்டும் டவுட்ஃபுல் தான் போட்டிருக்காங்க. பட் some news where they are saying ரிஷப் பண்ட் வந்து ஆட மாட்டாங்க, ரீப்ளேஸ்மென்ட் ஃபைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருது. பட் எந்த அளவுக்கு உண்மைங்கிற நாளைக்கு காலையில டாஸ் எதுக்கு ரீப்ளேஸ்மென்ட்? கேஎல் ராகுல் இருக்காரு நம்ம கிட்ட. ஏன் நல்லா தானங்க ஆடுறாரு ரிஷப் பண்ட், அவர் எதுக்குங்க? இல்ல தெரியல என்ன ரீசன் தெரியல. சம் நியூஸஸ் ஆர் கம்மிங். ஸோ அதுக்காக தான் சொல்கிறமே தவிர்த்து யூ கான் சே அந்த ஒரு பால் நீங்கள் இப்படி அடிச்சதுனால அவுட் ஆகிட்டாங்கன்னு அவர் இல்லை. ஐ தாட் விச் he played in second innings was also a similar kind of நல்லா தானங்க பண்ணாரு. எவ்வளோ பால் ஃபேஸ் பண்ணாரு பட் 30 ஹெட் பால்ல வந்து தூக்கி அடிச்சு கைக்கு கொடுத்து அவுட் ஆகாரு. அதைத்தான் நான் சொன்னேன். அது எப்போ அது வந்து தேர்ட் டீ முடிஞ்ச உடனே we were not having the mentality of going for a win or draw. ஸோ நீங்களே ஷுவரா இல்லை, அப்புறம் இப்போ போய் ரிஷப் பண்ணிட்ட குறை சொல்லி அதை தான் சொல்கிறேன். ஸோ மேனேஜ்மெண்ட் சொல்லி அனுப்பிச்சிருக்கணும், நீங்கள் ட்ராக்கு போங்கன்னு. அவர் அதே கேம் கண்டினியூவாவது பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அடித்து வின் பண்ண போங்கன்னு அவர்கிட்ட கிளியர் கட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா he would have definitely gone for win or
ஆர் வந்து ட்ரா. இல்லை ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு ப்ளேம் பண்ணவே மாட்டேன். அவர் தூக்குனாலும் அது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ரோஹித் சர்மா அண்ட் கௌதம் கம்பீர். அவங்க 2 பேர் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நீ போன்னு சொல்லியிருக்கேன். ஹி வாஸ் பிளேயிங் குட். லாஸ்ட் டேல ரிஷப் பந்த் வாஸ் பிளேயிங் குட். ஆனால் அவங்க வந்து இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிற ஒரு நிகில் இருக்கும்போது அவருக்கே என்ன பண்ணுறது தெரியாமல் டீக்கு அப்புறம் வந்து ஹி லெஃப்ட் ஹிஸ் பேக். அண்ட் மோர் ஓவர் ரிஷப் பந்த் இஸ் an யங்ஸ்டர். இது வந்து பெரிய ஒரு பிளண்டர்னா நான் என்ன கேட்டால் கிடையாது. ஏன்னா ஆடி தான் கற்றுப்பாங்க. ஸோ 27-28 வயசு இருக்குமா? இது செகண்ட் இன்னிங்ஸ் அவன் வாழ்க்கையிலே இல்லை இல்லைங்க 27-28 இயர்ஸ் ஓல்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு போய் ஒரு ஷாட் நீ தப்பாட்டிட்ட கண்டிப்பாக தப்பு தாங்க. அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சம்திங் இல்லைங்க கிரிட்டிசைஸ் இது எப்படி சொல்ல முடியும்னா அவர் இதே மாதிரி விளாண்டு போயிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். அவரோட சிக்னேச்சர் ஷாட்ல இதுவும் ஒண்ணு அது நல்லா பண்ணிருக்காரு. அந்த ஆஸ்திரேலியா பிச்சஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே எல்லா பவுண்டரிஸுமே 80 மீட்டர்ஸ் இதுதான் இருந்தது. 85 அந்த மாதிரி இருந்தது. பட் இந்தியன் பிச்சஸ்ல வந்து இந்தியன் கிரவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 60-70 இருக்கும். ஸோ அதுக்காடியே பழக்கப்பட்டாரு. ஸோ வந்து வி காண்ட் blame that shot also, but எனக்கு தெரிஞ்சு it is the management faults. பட் உங்கள் வியூலாம் என்னென்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் 5th டெஸ்ட்டில். ஸோ 5th டெஸ்ட்டில் என்னோட வியூ என்னென்னா டீம் இந்தியா தே ஷுட் ஃபர்கெட் ஆல் தேர் பாஸ்ட் நம்ம சொன்ன ஸ்டாட்ஸ்லாம் மறந்துட்டு they'll have to start from fresh. கோலி வந்து நல்லா ஆடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். As a befitting reply to all the criticisms that we have faced from Australian media on the team. ஸோ கோலி வந்து அவரோட ஒரு ரோல் எடுத்து விளையாடணும். அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் ஆகட்டும், ரிஷப் பந்த் ஆகட்டும், இஃப் இன் கேஸ் இஃப் ஹி பிளேஸ், நாளைக்கு ரோஹித் சர்மா ஆகட்டும், எல்லாருமே தே ஷுட் டேக் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பொறுப்பு எடுத்துகிட்டு பேட்டிங்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் போட்டுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி தேர் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வில் பூஸ்ட் அப். எல்லாருக்குமே அது பூஸ்ட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆகிறது தான். ஸோ பவுலிங்கும் ஆகட்டும் சரி, ஆல்ரவுண்டர்ஸ் ஆகட்டும் சரி, ஆட்டோமேட்டிக்காக வில் ஸ்டார்ட் பிளேயிங். ஸோ அதை மனசில் வச்சு தே ஷுட் கோ ஃபார் அ வின். அந்த நம்ம சொல்கிற இந்த தருணத்தில் WTCயோட இதுவும் அவங்க பார்க்கணும். வி ஷுட் கோ ஃபார் அ மஸ்ட் வின். ஒன் மோர் திங் என்னன்னா கம்பீர் கோச் ஆனதுக்கப்புறம் இந்தியா வந்து லாஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து 300 டச் பண்ணாங்க. இதுவே வந்து ஒரு இல்லை அது எல்லாமே இருக்கட்டும். தே ஷுட் கீப் தட் அசெட். எல்லாத்தையும் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி தே ஷுட் ஹாவ் தி வின்னிங் மைண்ட் செட். எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக போய் நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்ஸை வெளியே கொண்டு வந்து நம்ம டீம் வந்து இவ்வளோ பெரிய டீம், கேப்பபிளான ஒரு டீம், இதை மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து எவ்ரி ஒன் ஹேஸ் டு கம் பேக் டு தி கேம். ஒரு வின் பண்ணி நம்ம வந்து பீஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பிலீஃப். நான் இதில் ஒன்று சொல்கிறேன், வின் பண்ணாலுமே நம்ம WTC 1-2க்குள்ளே ஈஸியாக போயிட முடியாது. Still there is minute chance இல்லைங்க. ஆஸ்திரேலியாவோட ஈக்குவலண்ட்டாக தான் போவோம். பட் ஸ்டில் ஆஸ்திரேலியா ஹேவிங் 2 டெஸ்ட் மேட்ச் பெண்டிங் வித் ஸ்ரீலங்கா. இல்ல ஸ்ரீலங்காலயும் வந்து நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் 1 டிரானாலும் அவங்க ஈஸியா உள்ள தான் வர போறாங்க. இல்ல சோ ஸ்டாட்ஸ் படி பாத்தீங்கன்னா we'll have to draw the series. இப்போ இதுக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2-2 நம்ம இந்த BGT-யை டிரா பண்ணிட்டு ஸ்ரீலங்கால இருக்கிற 2 மேட்சஸ்ல ஏதாவது ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா லூஸ் பண்ணா கூட we have high chances of going to WTC. ஹை சான்ஸ் தான், அதான் சொல்றேன். பட் ஸ்டில் 1 டிரான் பண்ணாலும் அவங்க ஈஸியா போயிடுவாங்க. இல்லை லெட்ஸ் ஹோப் ஃபார் இட். ஏன்னா ஸ்ரீலங்காவும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க, அவங்க ஹோம் கிரவுண்டில் இருக்காங்க. நாளைக்கு ஒரு ஹெவி லூஸில் ஆஸ்திரேலியா போனாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டும் வந்து அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்லேருந்து தே வில் கோ இன் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். லோகேஷ் சொல்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவும் இந்த மேட்ச் தோத்துட்டு போனாங்கன்னா அங்கே அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும், ஆடுவாங்களா, கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். தோக்குற மைண்ட் செட் வந்துடும். மேபி ஸ்ரீலங்கா அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். நம்ம லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நம்ம பார்க்கலாம். According to me, 5th test match, I'm expecting a good cricket first. Exactly. ஓகேவா? ஏன்னா டிராவிட் காலத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் குட் கிரிக்கெட் டெஸ்ட்டு. ஏன்னா ஒரு யாருமே வந்து 300 பால் ஃபேஸ் பண்ண தயங்குறப்போ நவ் only few batters are in India are doing. KL ராகுலோ, SSV ஜெய்ஸ்வாலோ இவங்களாம் தான் ஆடுறாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அதே இது வந்து எல்லாருமே ஆடணும். ரோஹித் ஆடணும், கோலி ஆடணும். ஆடின மட்டும்தான் நம்ம யாருன்னு நம்மளால் காட்ட முடியும். ஸோ ஐ திங்க் we should go for win in 5th test. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபார் ஷுர் எனக்கும் வின்னுக்கு தான் போகணும்.
ஆனால் வின்னுக்கு அவுட் அண்ட் அவுட்டாக போவாங்களான்றது கேட்டால் என்ன கேட்டால் கொஸ்டின் மார்க். ஸோ நான் இதெல்லாம் தான் சர்ப்ரைஸாக பார்க்குறேன் இந்த கேமில். ஸோ வாட்ஸ் அவர் மேனேஜ்மெண்ட் ஐடியா என்னவா இருக்கும் அப்படின்றத நான் ஃபஸ்ட் எதிர்பார்க்குறேன். ஸோ இவங்க அவுட் அண்ட் அவுட் வின்னுக்கு போவாங்களான்றதே எனக்கு Day 1 ஆர் Day 2 கன்ஃபார்ம் ஆகிடும். அவுட் அண்ட் அவுட் வின்னுக்கு போல மழை கிடையாதுங்க, ஃபோர்காஸ்ட் படி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் வில் see what happens. அவுட் அண்ட் அவுட் வின்னுக்கு போல அப்படின்னா ஹவு தே ஆர் கோயிங் டு கோ ஃபார் அ ட்ரா, அது எப்படி இருக்குன்றத நான் ஆர்வமாக இருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா பிளேயர்ஸுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஐ விஷ் எவ்ரி ஒன் பெர்ஃபார்ம்ஸ் வெல். ஸோ அவங்கவுங்க ரோல் எடுத்து நல்லா ஆடுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஸோ வித் திஸ் நோட் ஆல் தி பெஸ்ட் டீம் இந்தியா. Let's go for the win. ரீடைன் பண்ணணும். அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் WTC ஃபைனல் as well. இந்த வாட்டி வெறியோட ஃபைனல்ஸ் போனாங்கன்னா அங்கேயும் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. இல்லை, இந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி போயிட்டாங்கன்னா WTC ஃபைனல்ஸ் கோனா பி வெரி ஈஸி ஃபார் அஸ். டெஃபினட்டாக வந்து ஏன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் வந்து ஃபைனலில் அந்த லக் ஃபேக்டருங்கிறதே கிடையாது. நம்ம கூட தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து லெட்ஸ் கீப் இட் அசைட். ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணோம். நாளைக்கு வின் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினெட்லி லெட்ஸ் ஹோப் ஃபார். அதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், மிஸ்டர் ஜேஷா. இதுக்கு வந்து எங்களுக்கு ஃபேவர் பண்ணீங்கன்னா நாங்கள் உள்ளே போயிடுவோம். நோ பாலிடிக்ஸ், இதெல்லாம் பேசக்கூடாது. சும்மா ஜஸ்ட் கிட்டிங். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் டீம் இந்தியா. லெட்ஸ் கோ ஃபார் a win. டீம் இந்தியா பிளேயர்ஸ் மேல வைக்கணும். தம்மா துண்டு பிளேயர் மேல வச்ச நம்பிக்கை ஓ மேல அந்த மூமெண்ட் சும்மா. we are expecting a good cricket from tomorrow on, I mean next 5 days. Let's hope for the best. And நாளைக்கு அலாத வைக்க மறந்துடாதீங்க. 4:25 ஃபர்ஸ்ட் பால். 4:38 ஃபர்ஸ்ட் பால். 4:25 இல்ல 4:38. ஓகே 4:25 வந்து நேஷனல் anthem வந்து உட்காரலாம். ஓகே 4:30. பேட்ரியாட்டிசம் மோட பேட்ரிக் கமின்ஸ். பேட்ரிக் ஃபுல் நேம் தெரியும்ல? பேட்ரிக் கமின்ஸ். பேட்ரியாட்டிசமோட வந்து பேட் கமின்ஸ் வெளுத்துக்கிட்டு இந்தியன் இந்தியன் இல்லைங்க, நாளைக்கு கோலி வருவாருங்க. லெட்ஸ் see. கோலி அவர் போட்ட இதுக்கு வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு இஸ் கோனா கம் பேக். அதான் என்னோட சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. லெட்ஸ் see. அவர் வருவாரு தான் நான் நம்புறேன். லெட்ஸ் see. வந்து இன் கேஸ் ரோஹித் சர்மா ஆடுனாருன்னா இன் கேஸ் அவர் லாஸ்ட் மேட்சாவும் இன்னொன்னு எனக்கு வந்து முகமது சிராஜ் அவரும் ஒரு 5 போவார்னு எனக்கு இங்கேயோ தோணுது. லெட்ஸ் see. ஏன்னா அவருக்கும் வந்து ஒரு பெரிய கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது. அவர் சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல. எனக்கு ஆகாஷ் தீப்பும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கு. ஏன்னா 11 பிளேயர்னே சொல்லிட்டோம். ஆனா அந்த பக்கம் வெறியான 11 பிளேயர் இருக்காங்க. எப்படி போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். எல்லாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆஸ்திரேலியா விட்டுட்டோம். ஆஸ்திரேலியால 8 ஃபார்ம்ல இருக்காரு. ஸ்மித் இருக்காரு. எவ்வளவு ஹெட் இருக்கட்டும்ங்க. பாத்துக்கலாம். நம்ம கிட்ட பும்ரா இருக்காருங்க. ஓகே சரி, ஓகே நம்ம 5th டெஸ்ட் மேட்ச் எண்டில் ஜாயின் பண்ணுவோம். until then signing off from Naveen, Lokesh and Dhanush Kumar. See you in the next vlog. Bye bye.